அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் டிக்கெட் கிடைக்கிறது பெரிய பிரச்சனைங்க. ஆனால் என்ன அந்த டிக்கெட்டிலே பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த ஸ்கேமை பற்றி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாச்சும் வய கட்டி எப்படியாச்சும் முன்னேறலான்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்குன்னே நிறைய வேட்டு வைக்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க. அக்டோபர் 22ஆம் திருச்செந்தூர்லேருந்து சென்னை போகிறதுக்காக ரெட் பஸ் டிக்கெட் புக் பண்ண என்னென்னா என்னுடைய ப்ரைஸ் ரேட் வந்து 1300. ஸோ ரெட் பஸ் வந்து 5% ஆஃபர் அப்படின்னு போட்டு 1235 அப்படின்னு போட்டிருந்தான். ஓகேடா, ஒரு 65 ரூபா மிச்சமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு பல பஸ்கள் இருந்தாலும் நானும் ரேட் கம்மியான ஒரு பஸ்ஸை தான் சூஸ் பண்ணேன். பார்த்தா என்னென்னா டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். டிக்கெட்டு அதுவும் ப்ரைஸ் கம்மியான ரேட்டில் டிக்கெட்டும் கிடச்சிட்டு டிக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது 1466 ரூபா பிடிச்சிருக்கிறதா வந்துருந்துச்சு. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து 1235 தான் நம்மளுக்கு போயிருக்கணும். பார்த்தா என்ன எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் போயிருந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு டிக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, தீபாவளிக்கு அவங்க பட்டாசு வெடிக்கலைங்க, நம்மளுக்கு பெரிய அணுகுண்டே வச்சுருக்காங்க. என்னடான்னு மொத்தமாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, நம்முடைய டிக்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ப்ளஸ் கன்செஷன் அமௌண்ட் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு 70 ருபீஸ் வந்து அவன் வந்து எடுத்திருக்காங்க. என்னடா இந்த கன்செஷன் அமௌண்ட்டுன்னு இது வரைக்கும் நானும் தேடி பார்த்தேன், என்னன்னே தெரியல. பார்த்தா என்னென்னா திருப்பி நானும் ரிப்ளை பண்ணி ரெட் பஸ்லேயே திருப்பி கேட்டு பார்த்தா, உங்களுக்கு 65 ரூபா ஆஃபர் தரோம்ல, அதுக்கு நீங்கள் 70 ரூபா எங்களுக்கு தரணும்னு போட்டிருக்கான். அட பாவீங்களா, இது என்னடா பகல் கொள்ளையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபரும் வேணாம் ஒன்றும் வேணான்னு ஊருக்கு போயிட்டு வந்தது தாங்க மிச்சம். ஒரு வழியாக நல்லபடியாக எல்லாம் ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக வந்துட்டேன். இருந்தாலும் இந்த அலர்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்காக இந்த வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தென் ஃபைனலாக இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.